ரிவர் பக்கத்துலேயே பாரு. அதுமாதிரி நீ தனியாக பாரு. தண்ணியில் அப்படியே குளிச்சா நல்லா இருக்கும் கைஸ். நல்லா இருக்கு தண்ணி, நல்லா சூப்பராக சில்லுன்னு இருக்கு தண்ணி. இங்க பாருங்க, பெரிய சாகச வேலைலாம் காட்டிட்டீங்க. அம்மா நீ கத்திரி எல்லாரும் வந்துருவாங்க போலியாமா. பயமா தான் இருக்கு. என்னெல்லாம் பண்ற? மீன் அம்மா டான்ஸை பார்த்து மீன் செத்து போச்சு. ஆடாத சொல்ல கேட்குறியா? சொல்ற பேச்சு கேட்குற மீனே சாவச்சு. அது அப்படி இல்லை, நீ ஆட தெம்பு இல்லாமல் இருக்க, அதனால மீன் குழம்பு வச்சு சாப்பிடுன்னு வேறாத மீன் நினைக்கிறேன். மா சாமி கோயிலுக்கு மீன் வச்சா லில்லி போட்டு வாங்க. அப்படியா? நீ தான் தேவையில்லாத பார்த்தா, நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத வேலையா தான் இருக்கு. நம்ம ஒரு வழியாக ஏறிட்ட போல்தே கைஸ். நான் மிஸ் பண்ணிட்டேன் அவன் ஏறுறத. எகிரி குதிச்சு எப்படிலாம் நாங்கள் வீடியோ பண்ணுறோம் பாருங்க. இதுலேருந்து போய் ஜாலியாக தண்ணியில் விளாண்டுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம இந்த சைடில் காம்பவுண்ட் சுவர் ஏறி எகிரி குச்சி வந்துட்டோம். மம்மி தான் இறங்குறாங்க. நம்ம லில்லி போட்ட தூக்கு. கைஸ் ஃபைனலாக நம்ம இந்த ட்ரிப்பு முடிஞ்சுது. நம்ம கோயிலில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. மம்மியை நல்லா ஃபன் பண்ணாங்க அங்கே. நாங்கள் எப்படிலாம் ஃபன் பண்ண தெரியுமா? என்னென்ன டான்ஸ், பாம்பு டான்ஸு, எல்லா டான்ஸும் போட்டாங்க மம்மி தண்ணியில். பறக்க பறக்க பிடிக்குதுன்னு நம்ம நித்யானந்தா சுவாமி வந்து அந்த அளவுக்கு நித்யானந்தா ஸ்டெப்பெல்லாம் போட்டாங்க மம்மி. கொஞ்சம் போட்டு கேட்ட உங்களுக்கு. பறக்க பறக்க பிடிக்குது. நம்ம வாத்து மாதிரி ஆடுற உனக்கு ஏற்ற இடம், அந்த மம்மிக்கு ஏற்ற இடது கைஸ். பாரு தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டு ஆடி கிடாங்க. நல்லா ஆடின்னு கிட மலை கைஸ். அதே மாதிரி ஃபேமிலியோட வாங்கல, ஜாலியாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்கள் சம்மர் சீசனில் வராதிங்க. ஏன்னா அந்த பாலாறு தண்ணி வந்து மழை பெய்யும் போது தான் கொஞ்சம் நல்லா தண்ணி வரும் இங்கே நிறைய. நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் தண்ணியில் இறங்கி. ஏன்னா நாங்கள் இந்த சைடில் தான் போனோம், அவங்க கீ தரல. எப்படியோ ஒரு வழியாக நானும் மம்மி எகிரி குச்சி உள்ளே போய் ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிட்டோம் உள்ளே போயிட்டு. நீங்கள் வாங்க கைஸ் மறக்காம. ஏன்னா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். உண்மையாக சீரியஸாக இந்த மாதிரி ஈஸியாக அப்படியே நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பாருங்க, செம்மையாக இருக்கு. ஸோ கைஸ் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எங்கேயுமே இல்லை, எல்லா ஹோட்டலும் கோவில் இருக்குது. ஆனால் நியர்பை கல்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஸோ என்ன இப்போ ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டு நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஷூட்டிங் நம்ம தரலாம். ஓகேங்களா? எல்லாரும் வாங்க ஒன்றா சாப்பிடுவோம்.
டேமுக்கு வந்திருக்கோம். எங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் டேம் சரிங்களா, பார்க்க வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு காட்டுறோம், அப்படியே பாருங்கள். பேக் சைடில் பாருங்க தெரியுதா, நாங்கள் இப்போ கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. டேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. வாங்க 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 போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் உண்மையாலேங்க நம்ம அப்போ வந்து பார்த்தம்போது கோவில் லாக்கில் இருந்துச்சு ஓகேங்களா, பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா நம்மளை சிவபெருமான் வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு காட்சி தள்ளியேன்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நேரம், இல்லைம்மா உங்களுக்கு நான் தரிசனம் தரேன்னு சொல்லிட்டு பிடபிள்யூ மூலிமா ஒருத்தர் வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சிறப்பு தரிசனத்துக்கு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவும் இப்போ டைமுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைம் வந்து 12:30 ஓகேங்களா. இந்த டைமுக்கு கோவிலில் திறக்கிறது சாத்தியமான விஷயமே இல்லைங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு டெம்பிளில். ஸோ நாங்கள் கோவிலில் சாமியும் பார்த்தாச்சு, இயற்கையும் ரசித்தாச்சு. பிகாஸ் நாங்கள் ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் மட்டும் லக்கி இல்லை, நீங்களும் தான் லக்கி. ஏன்னா எங்கள் இதுவில் நீங்களும் இதெல்லாமே பார்க்குறன்றதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் ஓகேங்களா. இப்போ ஐயர்கிட்ட நாங்கள் கேட்கும் போது இந்த கோவில் வந்து எவ்வளோ வருஷம் பழமையான கோவில் நாங்கள் விசாரிக்கும் போது 1300 years ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்க guys. ஐயர் அவங்க ரொம்ப பழமையான கோயிலுன்னாங்க. 1300 வருஷத்துக்கு முன்னே இந்த கோவில் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. நாங்கள் உண்மையாக தேங்க் பண்ணணும்னு சொல்லணும்னா அந்த சப்ஸ்கிரைபர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் இந்த கோயில். நம்ம லக்கி தான். ஏன்னா ஏதோ ஈசன் நம்மளை அடிக்கிற மாதிரி இந்த கோயில் நம்மளுக்கு கூட்டு வந்துடுச்சு இவ்வளோ தூரம். நாங்களே நினச்சி பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும்னு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது கோயில் உண்மையிலே. இந்த லேக் பக்கத்துலேயே இருக்குது, அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு ரொம்ப. அது மட்டும் இல்லை, இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிலை, இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல பெரிய சிவனாக இருக்குது. இங்கே இருக்கிற சிவன் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆறு வந்து கடலில் கலக்கிற இடமும் இதுதான். பாலாறு வந்து கடலில் கலக்கிற இடமும் இதுதான். அந்த பின்னாடி ஓடுற ஆறு வந்து கடலில் இங்கே தான் கலக்குது. நிறைய பேர் வந்து நானே இன்க்ளூடிங் நிறைய இடத்த நான் இப்போ தாங்க ஃபீல் பண்ணுறேன். சென்னையில் நான் இருந்துக்கிட்டே இவ்வளோ பிளேஸ் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் லைஃப்பில் நாங்கள் விலாகுன்ற ஒரு பேரில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறதை விட நிறைய விஷயம் நாங்களும் இப்போ தான் புதுசாக அதை பார்த்துக்கிட்டு வரன்றது எங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய பிளேஸஸ் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அதில் இந்த ஒரு இடம் வந்து மெயின் பிளேஸ், நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இது எப்படின்றத பார்த்துட்டு இங்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு, இங்கே நிறைய பேர் சீனரி லவர்ஸும் இருப்பீங்க. ஐ மீன் இயற்கையை ரசிக்கிறவங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர் கூட இங்கேருந்து மூவ் ஆக மாட்டீங்க. இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் இதை மாதிரி வ்ளாக் பண்ண உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் கூட எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மறக்காமல் உங்களுக்கும் யாருன்னா இந்த மாதிரி ஒரு சீனரி பிளேஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்படியே செக் பண்ணி போய் பார்க்கலாம். இது ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நம்மளுக்கே தெரியும். இது அவர் மட்டும் இந்த பிளேஸ் சொல்லலைன்னா நாங்கள் இங்கே வந்திருக்க போகிறதே கிடையாது. இந்த வீடியோ மூலயமா நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபருக்காக தான் நாங்கள். ஸோ எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஆசைக்காக நாங்கள் இந்த ட்ராவலை அவங்களுக்காக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். See you soon in our favorite places ஓகேங்களா. Bye.